யூகேலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக் டிரைவ்ஸ் எங்களுக்கு இதுதான். இந்த ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸ் எங்கே திரும்பினாலும் நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்காட்டிஷ் வெதரும் இப்போ எப்படி மாறுமென்றே தெரியாமல் இருக்குது. வாங்க டே 2 எப்படி போச்சுன்னு பார்ப்போம். எங்களோட டே எடின்பராவில் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ரெண்டல் காரை கலெக்ட் பண்ணி கொண்டு ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸை நோக்கி போக போகிறோம். ஸ்காட்லாண்டில் நல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஹைலேண்ட் பக்கம் போகக்குள்ள அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பஸ்ஸஸோ ட்ரெயின்ஸோ இருக்காது. அதை விட நீங்கள் நினைச்ச இடத்துல நிப்பாட்டணும், இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு கார் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கு. நாங்கள் எடின்பராவில் இந்த முதலாவது போன இடம் இந்த கெல்பீஸ். 2 பெரிய குதிரை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருக்கும். நீங்கள் நிறைய ஸ்காட்லாண்ட் சம்பந்தமான ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமான 30 மீட்டர் உயரமான 2 குதிரைகள் சிலையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஸ்காட்லாண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹிஸ்டரியை பிரதிபலிக்குது. அதை விட இது சம்பந்தமான ஒரு பழைய கட்டுக்கதையும் ஸ்காட்லாண்டில் இருக்குது. நீருக்குள்ளே இருந்து வர ஒரு குதிரை சம்பந்தமான ஒரு கட்டுக்கதை. அதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதை இன்னொரு வீடியோ இல்லாட்டி ஒரு ரீலாக செய்கிறேன். எடின்பராவில் இருந்து வலிக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கெல்பீஸை பார்த்துட்டு நாங்கள் ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸை நோக்கி போகிறோம். எங்களோட அடுத்த ஸ்டாப் கெய்ங்கோம் மவுண்டைன் ரயில்வேயாக தான் இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் உண்டு, உங்களோட மேலே உச்சி வரைக்கும் கூட்டி கொண்டு போயிட்டு திரும்ப கூட்டி கொண்டு வரும். இது யூகேல இருக்கிறதுக்குள்ளேயே மிகவும் உயரமான ஒரு ரயில்வே என்று சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் வெதர் சரியில்லாததால் அந்த மவுண்டைன் ரயில்வே வேலை செய்யலை. இதை நீங்கள் அட்வான்ஸ்டாக புக் பண்ணினா 17 பவுண்ட்ஸ், அன்றைக்கு போய் நீங்கள் டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் 19 பவுண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் பிரின்ஸ் ஆல்பர்ட்ஸ் கெயின் என்ற ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். அதை விட க்ளோடன் பேட்டில் ஃபீல்டு என்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த செகண்ட் டே இந்த பெஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் ட்ரிப் தான். இந்த ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸுக்குள்ளால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசமான சீனரிஸை அது தந்து கொண்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல சமவெளியாக இருக்கும். அதுக்கு பிறகு மலைகள் இருக்கிற பகுதிகளுக்குள்ளால போவீங்க. அதுக்கு பிறகு நிறைய பனிமலைகளுக்குள்ளால போவீங்க. இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சீனிக்கான வியூஸை நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். இப்படியே நாங்கள் போய் சேர்ந்த இடம் இன்வர்னஸ். இது ஹைலண்ட்ஸின் கேபிட்டல் என்று சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் முதலாவதாக போன இடம் இன்வர்னஸ் காசில். நைட் டைமில் நிறைய லைட்ஸோட இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை பார்க்கவே செம்மையாக இருந்தது. இந்த காசில் இருந்து இன்வர்னஸ் ரிவர் அண்ட் வியூ பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. இது எங்களோட ஸ்காட்லாண்ட் டே 2 ரோட் ட்ரிப்புக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு டே 3 எப்படி பிளான் பண்ணலாம்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. டே 3ல சந்திப்போம். பாய் ஃபார் நவ்.